ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஹில்ஸ் கிளாஸ் எப்படி ஓட்ட போகிறோம், ஹில்ஸில் எப்படி மேனேஜ் பண்ணணும், மேலே ஏறும் பொழுதும் சரி இறங்கும் போதும் சரி என்னென்ன விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் இந்த கிளாஸில் சொல்ல போகிறேன். அதுவும் ஸ்டீப்பாக இருக்க அந்த ஏர்பன் பென்ஸில் நிறைய பேர் வண்டி ஓட்டுறதுக்கு நிறைய தடுமாற்றம் இருக்கும். அதெல்லாம் எப்படி சிம்பிளாக நீங்கள் அதை மேனேஜ் பண்ணி ஏர்பின் பெண்டில் நீங்கள் அழகாக வண்டி ஓட்டலாம் அப்படின்றத பற்றி உங்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நம்ம பிளைன் ரோட்ஸில் நம்ம நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் நிறைய ஓட்டியிருக்கோம். ஆனால் ஹில்ஸில் நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ ஹில்ஸில் எப்படி மேனேஜ் பண்ணணுன்றதை பற்றின கிளாஸ் தான் இன்றைக்கி ஹில் ஸ்டேஷன்லாம் போனீங்கன்னா கூட சொல்லுவாங்க, அங்கே நடக்கிற அதிகமான ஆக்சிடென்ட்ஸ் செல்ஃப் ட்ரைவ் பண்ணிட்டு போகிறவங்களால தான் நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் செல்ஃப் ட்ரைவ் நீங்கள் பண்ணிட்டு போகிறீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப காஷியஸாக நீங்கள் வண்டி ஓட்டணும். ஹில்ஸை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக நான் சொல்லிக் கொடுக்குற அந்த பேசிக்கான டிப்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஹில்ஸ் டிரைவிங் ரொம்ப ரொம்பவே ஈஸி. நீங்கள் அழகாக நீங்கள் மேனேஜ் பண்ணி நல்லா ஓட்ட முடியும். வாங்க கிளாஸுக்கு போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஏர்பின் பெண்ட் வருது. வளைய போகும்போது திடீர்னு எதிரில் வண்டி வந்துடுது. வண்டி நம்ம நிறுத்திட்டோம். நல்ல ஸ்டீப்பில் நிற்குது வண்டி. வண்டி நல்ல ஸ்டீப்பில் நிற்கிதுன்னா ஃபர்ஸ்ட் கியரில் ஆல்ரெடி நீங்கள் இருக்கீங்க. இப்போ என்ன பண்ணணும், பின்னாடி போகாமல் இருக்கணும். அதுக்கு பிரேக் அழுத்திடணும். ஸோ பின்னாடி போகாமல் இருக்கிறதுக்கு பிரேக் அழுத்திட்டீங்க. இப்போ முன்னாடி போகணும். அப்போ என்ன பண்ணணும், ஸ்லோவாக கிளட்ச் ரிலீஸ் பண்ணணும். இதுவரை இந்த வைப்ரேஷன் வருது பாருங்கள். இந்த வைப்ரேஷன் லெவல் வந்தவுடனே நீங்கள் பிரேக்லேருந்து கால் எடுத்தீங்கன்னா அழகாக வண்டி போக ஆரம்பிச்சோம். இப்படி தான் நீங்கள் அந்த ஏர்பின் பெண்டில் ஸ்லோப்பில் வண்டி நின்றுச்சுன்னா சடனாக மேனேஜ் பண்ணணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஹேண்ட் பிரேக் போடுவாங்க. நிறைய பேர் ஹேண்ட் பிரேக் போடுறது அட்வைசபிளான விஷயம் கிடையாது. ஏன்னா ரிலீஸ் பண்ணும்போது அவங்க சரியாக இது பண்ணேன்னா ஆஃப் பிரேக் தான் ரிலீஸ் ஆகிருக்கும், இல்லை ரிலீஸே ஆகிருக்காது. நிறைய பேர் ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணுறது கொஞ்சம் லேசாக இது பண்ணிட்டு பாதி தான் அது ரிலீஸ் ஆகிருக்கும். என்ன ஆகும்னா அது பிரேக்லேயே இருக்கிறதுனால நீங்கள் கிளட்ச் ரிலீஸ் பண்ண உடனே வண்டி குக்கி நின்றுடும். அப்படியே கொஞ்சம் மூவ் ஆகாமல் குதிச்சு நின்றுடும். மறுபடியும் பின்னாடி எடுத்துகிட்டு வரும். அதுக்கு பெட்டர் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஸ்லோப்பில் நின்றுச்சா ஃபஸ்ட்டு திங் வண்டி பின்னாடி போகக்கூடாது. அதுக்கு நீங்கள் பிரேக் அழுத்தி நிறுத்திக்கணும். அடுத்து ஃபர்ஸ்ட் கியரில் தான் இருக்குது. ஸ்லோவாக கிளட்ச் ரிலீஸ் பண்ணுறீங்க. வைப்ரேஷன் வரும்பொழுது எக்ஸாக்டாக வைப்ரேஷன் வரும்போது பிரேக்லேருந்து கால் எடுத்திங்கன்னா அழகாக வண்டி போக ஆரம்பிச்சோம். ஸோ இப்படி தான் நீங்கள் எவ்வளோ பெரிய ஸ்டீப்பாக இருந்தாலும் நீங்கள் இப்படி தான் மேனேஜ் பண்ணணும். ஹேண்ட் பிரேக் நீங்கள் ஏன்னா அது நீங்கள் என்ன பண்ணணும், வீட்டுக்கிட்டே ஒரு ரேம்ப் மாதிரி இருக்குது, இல்லை எங்கேயாவது சிட்டிஸில் நீங்கள் இருக்கீங்கன்னா ஃப்ளைஓவர்ஸில் இதை நீங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கலாம். ஏன்னா ஹில்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஈவனாக இருக்காது. இப்போ நம்ம இப்போ ரோடு பார்த்தீங்கன்னா ஈவனாக இருக்கும். ரைட் ஹேண்ட் சைட்லேயும் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் டிஸ்டன்ஸ் சேமாக இருக்கும். உங்களால் கால்குலேட் பண்ணி போக முடியும். ஹில்ஸில் அப்படி கிடையாது. ஒரு பக்கம் அதிகமாக இருக்கும், ஒரு பக்கம் குறுகலாக இருக்கும். ஸோ அதனால் அந்த ரேடியஸை நீங்கள் கால்குலேட் பண்ணி போகணும். அதனால் எப்பயுமே தேவையான அளவு டிஸ்டன்ஸ் கொடுத்து தான் நீங்கள் மேலே அப் மூமெண்ட்டும் இருக்கணும், டவுன் மூமெண்ட் இருக்கணும். அதை மட்டும் பக்காவாக பார்க்கணும். நம்மளோட வண்டியோட ரேடியஸ் ரொம்ப குறைவு. அதனால் என்ன பண்ணலாம், இந்த மீடியம் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, இதிலே இதுக்குள்ளேயே நம்ம போகலாம். ஸோ எப்பயுமே ஹில்ஸ் ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குன்னா நீங்கள் ஃபஸ்ட் கியரில் தான் மூவ் பண்ணணும். ஃபஸ்ட் கியரில் தான் நீங்கள் மூவ் பண்ணி போகணும். இதே ரேடியஸ் அதிகமாக இருக்கிற வண்டி என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா தள்ளி கொண்டு போய் வளைச்சி திருப்புவாங்க. ஹில்ஸ் டிரைவிங் நம்ம ரொம்ப குறைவாக தான் போகிறோம். அதனால் நிறைய ஹில்ஸில் போயிட்டு இந்த நம்ம இண்டிவிஜுவலாக வண்டி ஓட்டிகிட்டு போகிறாங்க பாருங்கள், இந்த ஓன் டிரைவ் பண்ணுறவங்க தான் நிறைய பேர் ஆக்சிடென்ட்ஸில் சிக்கிக்கிறாங்க. அதுக்கு காரணம் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப குறைவு. அதிகமாக அவங்க பிளைன் ரோடில் ஓட்டுற அளவுக்கு மலையில் ஓட்டுறது கிடையாது. அதனால் ஏற்படுற சிக்கல் தான் இது. அதுக்கு நீங்கள் ப்ராப்பராக இது மாதிரியான கொஞ்சம் கைடன்ஸ்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக நீங்கள் ஓட்டலாம். ஒரு ஏர்பின் பெண்ட் வருது. ஸோ இன்கேஸ் பெரிய வண்டி வருதுன்னா அவங்க ஹார்ன் அடிப்பாங்க. அந்த ஹார்ன் அடித்தாங்கன்னா நாம் நல்ல டிஸ்டன்ஸ், இதை இவ்வளோ டிஸ்டன்ஸில் நம்ம முன்னாடி நிறுத்திக்கணும். ஏன்னா அந்த பெரிய வண்டியோட ரேடியஸ் அது நீளம் அதிகன்றதுனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம மீடியம் மார்க்குள்ளேயே கட் பண்ணி மலை ஏறணும் இல்லையா. இப்போ அந்த வண்டிலாம் மீடியம் மார்க்கையும் தாண்டி இந்த எண்டு வரைக்கும் வருவாங்க. ஸோ லெஃப்ட் எண்டு வரைக்கும் தான் அப்புறம் திரும்புவாங்க. அதுக்கான ஸ்பேஸ் நம்ம கொடுத்து தான் நம்ம வரணும். வந்தோம்னா தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். அது போல தான் நம்ம ஸ்பேஸ் கொடுத்து போகணும்.